மாதா தொலைக்காட்சியின் இதய துடிப்பான நேயர்கள் உங்கள் அனைவருக்கும் ஆகாஷின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது என் பாதை என் பயணம் சுதந்திர தின சிறப்பு நிகழ்ச்சி. நம்மளுடைய நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சார்பிலும் மாதா தொலைக்காட்சியின் சார்பிலும் அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்மளுடைய சிறப்பு நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கவங்களை பற்றி சொல்லணும்னா, சமீபத்தில் எல்லாராலும் பாராட்ட பெற்று தனக்குன்னு ஒரு தனி அங்கீகாரத்தை பிடித்தவங்க தான் இவங்க. தமிழகத்தில் அல்ல, இந்தியாவிலேயே முதல் திருநங்கை ஆங்கில துறையில் முனைவர் பட்டம் பெற்று தற்போது லயோலா கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். டாக்டர் என் ஜென்சி அவர்களை வரவேற்பதில் பெருமை கொள்கிறது மாதா தொலைக்காட்சி. வணக்கம் மேம். வணக்கம். ஸோ எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் மேம். ஸோ உங்களுடைய பாதை, உங்களுடைய பயணத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, ஸோ ஹவு டு யூ ஃபீல் த ப்ரெசன்ட் ஒரு லைஃப் ஸ்டைல் டாக்டர் என் ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாராலுமே பாராட்ட பெற்றீங்க. ஸோ அந்த ஃபீல் எப்படி இருக்குது உங்களுக்கு இப்போது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ டாக்டர் ஜென்சி ஆங்கிலத்துறையின் முதல் பேராசிரியர் அப்படின்ற போது அது ரொம்ப ஒரு பெருமையாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சந்தோஷமாக இருக்குது. என்னோடய வாழ்க்கையில் நிறைய பாதைகளில் நான் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. சூப்பர் மேம். இப்போ டாக்டர் என் ஜென்சி அப்படின்றது தான் எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஜென்சி அவங்கள பற்றி ஒரு ஷார்ட் நோட் அப்படின்னா நம்ம நேயர்களுக்கு உங்களை பற்றி. ஸோ ஐ எம் டாக்டர் ஜென்சி. என்னோடய நேட்டிவ் பார்த்தீங்கன்னா திருத்தணி பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் தான், ஆர்கேப்பேட்டை புதூர்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு பேரண்ட்ஸ் கிடையாது, அப்பா அம்மா 2 பேரும் கிடையாது, அண்ணா அக்கா மட்டும்தான் இருக்காங்க. ஸோ என்னுடைய ஸ்கூல் எஜுகேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னுடைய நேட்டிவ் பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தில் தான் அதில் விளக்கணாம்படி புதூர்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே தான் என்னுடைய ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் 1ஆவதுலேருந்து 5ஆம் வகுப்பு வரையும் படித்தேன். அதுக்கப்புறம் 6ஆவதுலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் 10 மற்றும் 12 எல்லாமே 6 to 12 வரைக்குமே அரசிதர் உயர்நிலை பள்ளியில் முடித்தேன், அதுவும் ஆர்கேப்பேட்டை தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஏ இங்கிலீஷ் வந்து அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி அரசினர் கலைக்கல்லூரியில் முடித்தேன். எம்ஏ இங்கிலீஷ் அண்ட் எம்ஃபில் இங்கிலீஷ் ரெண்டுமே வந்து டாக்டர் அம்பேத்கர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வியாசர்பாடி. பிஹெச்டி மட்டும்தான் லயோலா காலேஜ். ஸோ ஸ்கூலில் 12th என்னோடய வகுப்பில் முதல் மாணவராக தேர்ச்சி பெற்றேன். பிஏலையும் எம்ஏலையும் கோல்டு மெடலிஸ்ட் அப்படின்றதையும் நான் பெருமையாக தெரிவிச்சுக்கிறேன். சூப்பர் மேம். ஸோ நீங்கள் வந்து ஒரு இலக்கை வந்து அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு குறிக்கோளோடு நீங்கள் பயணிச்சிருக்கீங்க. ஸோ டாக்டர் பட்டம் வாங்கிட்ட பிறகு உங்களுடைய பயணம் வந்து அங்கே நிறைவடைந்து விட்டதா, இல்லை எதை நோக்கி உங்களோட பாதை இருக்குது இன்னும்? ஸோ நான் சின்ன வயசுலேருந்தே 10ஆம் வகுப்பு படிக்கும் பொழுதே என்னை வந்து நான் ஒரு திருநங்கையாக பேராசிரியர் ஆகணும் அப்படின்ற ஒரு லட்சியத்தை நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து உருவாக்கிக்கிட்டேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் 12th முடித்து ரிசல்ட் வரும்பொழுது தான் என்னை வந்து ஆங்கிலத்துறையில் ஒரு பேராசிரியர் ஆகணும் அப்படின்றத நான் வந்து முடிவு பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் ரொம்ப ஒரு அழகான ஒரு கொஷின் கேட்டிருக்கீங்க, உங்களுடைய பயணம் முடிந்து விட்டதான்னு. என்னுடைய பயணம் வந்து எப்பொழுது நிறைவு பெறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு அரசினர் கலைக்கல்லூரியில் நிரந்தர பேராசிரியராக ஆங்கிலத்துறையில் ஆகும் பொழுது தான் இது என்னுடைய பயணத்திற்கான ஒரு வெற்றி பட்டம் கிடையாது, என்னை பின்னோக்கி இருக்கிற எனது சமூகத்தினுடைய ஒரு வெற்றியாகவும் தான் நான் இதை பார்க்குறேன். கண்டிப்பாக மேம், உங்களுடைய விண்ணப்பம் வந்து உங்களுடைய குரல் வந்து கண்டிப்பாக இதன் மூலமாக கேட்கப்படும்னு நான் நினைக்கிறேன். மேம், நீங்கள் வந்து டாக்டரேட் முடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து நிறைய துறையில் வந்து வேலை செஞ்சுருந்தீங்கன்ட்டு கேள்விப்பட்டிருந்தோம். என்னென்ன துறையிலாம் இருந்தீங்க? ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா ரேடியோவில் அனௌன்சராக இருந்தேன், ரேடியோ ஜாக்கியாக, அகில இந்திய வானொலி நிலையம் சென்னையில். அது மட்டும் இல்லாமல் டாக்டர் அம்பேத்கர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் பார்ட் டைம் லெக்சரராக இருந்தேன். தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கம் நடத்தும் சென்னை புத்தக காட்சியின் அறிவிப்பாளராக 12 ஆண்டு காலம் இருந்திருக்கேன். விஆர் யுவர் வாய்ஸ் நடத்தும் மெகா ஜாப் ஃபேர் ஃபார் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன்ஸ்க்கு நடத்தும், அதுக்கும் நான் தான் அனௌன்சராக இருந்திருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு எஸ்ஐயோட பையனுக்கு நான் நிறைய ஹோம் டியூஷன்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நான் நிறைய பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் போலீஸ் அகாடமிக்ஸ்க்கெல்லாம் போய் அங்கே போயிட்டு டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் அவேர்னஸ்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஜெண்டர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், இது சம்மந்தமான வகுப்புகள், இது சம்மந்தமான ட்ரைனிங் எல்லாம் நான் காவல்துறை அதிகாரிகளுக்கும் கொடுத்து கொண்டு வருகிறேன். ரொம்ப அழகாக சொன்னீங்க மேம். ஸோ இவ்வளோ துறையிலும் உங்களுடைய கால் பதிச்சுட்டு இன்றைக்கி முனைவராக, அதுவும் இந்திய அளவில் முதல் திருநங்கை முனைவர் பட்டம்ன்றது ஒரு பெரிய விஷயம்தான் மேம். வாழ்த்துக்கள் முதல்ல. ஸோ உங்களுடைய மாற்றமானது வந்து நீங்கள் வந்து பள்ளி பருவத்திலே வந்து உணர்ந்தீங்க அப்படின்ட்டு தெரிய வந்தது. ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு அந்த மாற்றம் இருக்கும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு பயந்தீங்களா உங்களுக்குள்ள, என்ன நம்ம வந்து ஒரு சிமிலராக இருக்கிற மாதிரி தெரியல அப்படி? இது கூட ஒரு பயங்கரமான கொஸ்டின். என்னென்னா, என்னுடைய ஆரம்ப காலகட்டத்தில் நான் 2ஆம் வகுப்பு படிக்கும் பொழுதே என்னை ஒரு திருநங்கையாக அந்த பெண் தன்மையை நான் அங்கேயே உணர ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அப்படி 2ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது நான் உணரும் பொழுது எங்கள் ஃபேமிலியாக என்னை எந்த குறைகளையோ என்னை கொஸ்டின்ஸ் எதுவும் பண்ணதே கிடையாது. என்னை சுற்றி இருக்கிற எங்கள் அண்டை வீட்டார்கள், என்னோட நெய்பர்ஸு, பக்கத்து வீட்டுக்காரங்க, பக்கத்து ஊருக்காரங்க, ஸ்கூல் கொஞ்சம் தூரம் நடந்து போகிற வழியில் இருக்கிற மக்கள், இவங்கெல்லாம் என்னை பார்க்கும் பொழுது தான்
நான் இன்னும் நார்மலாக ஒரு ஆண் பெண்ணு மாதிரி தான் பிறந்திருக்கிறதா எனக்கு தோணுது. ஆனால் அவங்களுடைய பார்வையில் என்னை அவங்க பார்க்குற விதங்கள் வந்து சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்னை கேலி பண்ணுறது, கிண்டல் பண்ணுறது, பெயர்கள் மட்டும் இல்லை, நண்பரை வச்செல்லாம் என்னை கூப்பிட்டு என்னை வந்து கேலி கிண்டல் பண்ணுற காலங்கள் நிறைய இருந்திருக்கும். அந்த காலகட்டத்திலலாம் எனக்கு ஒரு சீரியஸாகவே அதை நினைக்கும் பொழுது ஒரு பயம்தான் வரும். நம்ம இந்த வழியாக போனோன்னா அந்த மக்கள் நம்மளை பார்த்து கேலி பண்ணுவாங்களோன்னு சொல்லிட்டு நிறைய நாட்கள் வெவ்வேறு பாதைகளை வந்து நான் பள்ளிக்கு செல்வதற்கு வந்து தொடங்கியிருக்கிறேன், தேர்ந்தெடுத்திருக்கிறேன். ஏன்னா இப்படி போனால் அவங்க இருப்பாங்க, இந்த தெருவில் போனால் அவங்க இருப்பாங்கன்ற ஒரு பயம் எனக்கு அங்கேயே இருந்துச்சு. ஏன்னா அவங்க பேசுகிற அந்த வார்த்தைகள், அந்த ஒரு வழி அந்த வயசில் எனக்கு இப்போ அது வந்து இப்போ இவ்வளோ பெரிய ஆளாக இவ்வளோ பெரிய ஒரு முதிர்ச்சி, ஒரு பகுத்தறிவுகளுக்குள்ளே வந்த பிறகு, ஒரு பேராசிரியர் வந்த பிறகு அது எனக்கு ஒரு பெரிய விஷயமா தெரில. ஆனால் அந்த பள்ளி பருவ காலங்களில் அந்த வார்த்தைகள் எனக்கு வந்து ஒரு பெரிய கணத்தையே ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றது தான் ஒரு விஷயம். ஆனால் ஏதோ ஒரு இடத்துல என்னை வந்து ரொம்ப ப்ரைஸ் பண்ணி பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எஜுகேஷன் தான். ஸோ அந்த எஜுகேஷனை வந்து ஒரே வாயால் என்னை வந்து ஏன் இப்படி பிறந்திருக்க, ஏன் இப்படி லேடிஸ் மாதிரி பேசுகிறேன், ஏன் இப்படி பொம்பளை மாதிரி நடந்துக்கிறேன்னு என்னை குறையா சொல்கிற மக்கள் படிப்புன்னு வரும்பொழுது அவங்க தான் கிளாஸில் முதல் மாணவராக பாஸ் பண்ணுறாங்க, அவங்க எப்படி நல்லா படிக்கிறாங்கன்னு என்னை வந்து ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க. 2ஆம் வகுப்பு படிக்கும்போது அதை நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிட்டேன். அப்படி ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிட்டு தான் இன்றைக்கி நான் இவ்வளோ தூரம் ஒரு பிரபலமான ஒரு நபராக, ஒரு முதல் பேராசிரியராக ஆங்கிலத்துறையில், அது மட்டும் இல்லை முதல் முனைவர் பட்டம் பெற்ற திருநங்கையாகவும் இன்றைக்கி நான் இந்திய அளவில் இருக்கிறேன்றதுக்கு அங்கே என்னுடைய அந்த டெசிஷன் தான் இவ்வளோ தூரம் என்னை வந்து கொண்டு வந்து விட்டுருக்கேன். சூப்பர் மேம், ரொம்ப அழகாக சொல்லியிருந்தீங்க. அண்ட் மேம், இப்போது நீங்கள் வந்து பொது இடங்களில் பேருந்துலலாம் பயணிக்கும் போது வந்து நீங்கள் வந்து உங்களோட வாய்ஸ் அவுட் பண்ணுறதுக்கே நீங்கள் வந்து யோசிச்சினீங்க அப்படின்ட்டு தெரிய வந்தது. ஸோ ஒரு டிக்கெட் எடுக்கணுன்னா கூட தயக்கம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பட் இன்றைக்கி பலராலும் பாராட்ட பெற்று இன்றைக்கி இதே வாய்ஸை வச்சு தான் பல மாணவர்களை நீங்கள் தேர்ச்சி பெற்றுட்டு வந்துட்டுருக்கீங்க. ஸோ இன்னமும் அந்த தயக்கம் இருக்குதா உங்களுக்கு? ஸோ கல்லூரி வாழ்க்கை மட்டும்தான் நான் வந்து பேருந்துகளில் பயணம் செய்யணும், 2-3 பேருந்துகளை கடந்து தான் என்னுடைய கல்லூரிக்கு நான் வந்து சென்றடையணும் அப்படின்ற ஒரு நிலைமையில் இருந்ததுனால அந்த மாதிரி பயணிக்கும் பொழுது எல்லாரும் வந்து கண்டக்டர்கிட்ட ஒரு டிக்கெட் கொடுங்கன்னு கேட்பாங்க. அப்போல்லாம் அமைதியாக இருக்கிற அந்த மக்கள் நான் வாயை திறந்து டிக்கெட் கொடுங்க அப்படின்னோடனே எல்லாரும் ஒரு கணம் என்னை அப்படி திரும்பி பார்ப்பாங்க. அது வந்து எனக்கு ஏன்னே தெரியல. ஒருவேளை அவங்க நினச்சிருக்கலாம் இது என்ன வாய்ஸ் சம்திங் டிஃப்ரெண்ட், ஆணும் பெண்ணுமா கலந்த வாய்ஸாக இருக்கான்றதுனால பார்க்குறாங்களா, இல்லை வேறு ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குதா, இல்லை ஒரு ஏலியன் வாய்ஸ் மாதிரி இருக்கான்னு இப்படி பார்க்குறாங்களான்ற ஒரு பயம், ஒரு கஷ்டம் அந்த மக்கள் என்னை திரும்பி பார்க்கும் பொழுது எனக்கு இருந்துச்சு. அது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். நிறைய நாட்கள் அதற்காக என்னுடைய குரலை நான் மாற்றி உண்மையாலுமே நம்ம ஒரு வாய்ஸ் தான் போல இருக்குது, நம்ம ஏன் இப்படி பேசுகிறோமோன்னு தெரியலையேன்னு ஒரு ஆழ்ந்த குரலில், ஒரு கர்ஜிக்கும் குரல்லாம் டிக்கெட் கேட்பேன். அந்த டைம்லேயே என்னை திருப்பி பார்ப்பாங்க. அப்போ நிறைய நாட்கள் நம்ம இப்படி கிடையாதுன்றதுக்காக நான் ஒரு ஆணாக என்ன இருக்கணும் நிறைய நாட்கள் நான் முயற்சி பண்ணியிருக்கேன். அது எல்லாத்துலேயுமே நான் வந்து தோற்று தான் போயிருக்கேன் அப்படின்றது தான் எங்கள் நிதர்சனமான உண்மை. ஸோ எல்லோரும் கேட்குற ஒரு கேள்வி தான், எனக்கும் அந்த டவுட், ஏன் மேம் இங்கிலீஷில் ஸ்பெசிஃபிக்காக? ஸோ இங்கிலீஷில் ஸ்பெசிஃபிக்னா அதுக்கு ஒரு ஸ்டோரியே இருக்குது. ஸோ 12th படிக்கும்போதே உங்களுக்கு சொன்னேன் நான் ஒரு பேராசிரியர் ஆகணும். நான் என்ன துறைன்னு நான் சொல்லலை. ஆனால் 12th ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் நான் இங்கிலீஷை வந்து சூஸ் பண்ணேன். ஏன்னா நம்ம எல்லாரும் லைஃப்பில் நினைப்போம் நமக்கு வந்து நம்மளால் செய்ய முடியாத விஷயங்களை நம்ம விட்டுட்டு நமக்கு எது வருதோ அதை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம் இல்லையா? அப்படி தான் நான் நேச்சுரலாக நம்ம எல்லோரும் ஃபாலோ பண்ணுறது. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் நான் 12th படிக்கும்போது எனக்கு ஆங்கில ஆசிரியர்களே கிடையாது. எம்ஃபில் வரைக்கும் நான் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் தான், 12th வரைக்கும் தமிழ் மீடியம் தான். அதனால் அங்கே அந்த இடத்துல பள்ளியில் ஆங்கில ஆசிரியர் இல்லாத பட்சத்தில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இங்கிலீஷ் எழுதி பாஸ் பண்ணேன். இங்கிலீஷில் ரொம்ப கம்மியான மார்க் எடுத்தேன், 200க்கு 108 மார்க் தான் எடுத்தேன். அதனால தான் அந்த வரக்கூடாத இந்த சப்ஜெக்டை நம்ம வர வச்சு நம்ம இதில் சாதிச்சு காட்டணுன்ற ஒரு வெறி எனக்கு வந்து 12ஆம் வகுப்பு முடிச்சு ரிசல்ட் வந்த உடனே வந்துடுச்சு. காலேஜ் சேர போகும்போது, டிகிரி சேர போகும்போது பார்த்தோன்னா பிஏ இங்கிலீஷ்லாம் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் வச்சு தான் கொடுப்பாங்க. எனக்கு ரொம்ப கம்மியான மார்க்கு இருந்தாலும் 58 சீட்டில் 57வது சீட்டு வரையும் ஃபில் பண்ணிட்டாங்க. 8வது சீட்டில் எனக்கு முன்னாடி வந்து ஒரு 11 ஸ்டூடெண்ட்ஸ் வரல, அந்த சீட்டு தான் எனக்கு கிடச்சி நான் பாஸ் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் வகுப்பறைக்கு அந்த 58 ஆளில் நானும் ஒரு ஆளாக செல்லும் பொழுது 22 இங்கிலீஷ் மீடியம் படித்த பசங்க பிறந்ததுலேருந்து நான் வந்து நார்மலாக அந்த மாதிரி படிச்சிருக்கேன். அது இங்கிலீஷ் தான் ரொம்ப கம்மியான மார்க்கு. ரொம்ப பயமாக இருந்துச்சு. எங்கள் ஹெச்ஓடி கிட்ட போய் சொன்னேன், என்னை வேறு டிபார்ட்மெண்ட் ஏதாவது மாற்றி விட்டுருங்க, இங்கே இருந்தால் எனக்கு வந்து நான் ஃபெயில் ஆகிடணும்னு பயமாக இருக்குது, ஏற்கனவே எங்கள் அம்மா என்னை திட்டுவாங்க அப்படின்ற ஒரு பயத்தில் போய் சொன்னபோது அந்த ஹெச்ஓடி இப்பயும் அவங்க ஹெச்ஓடியாக தான் இருக்காங்க. அவங்க சொன்னாங்க நீங்கள் ஒரு செமஸ்டர் வந்து அட்டன் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு புரிதல் வரணும். அந்த மாதிரி தான் ஒரு செமஸ்டர் எழுதின உடனே அந்த 58 பேரில் நான் வந்து ஒரு முதல் மாணவராக தேர்ச்சி பெற்றேன் ஃபஸ்ட்டு செமஸ்டரில். அதுக்கப்புறம் தான் அந்த இடத்த ஏன் விடணுன்றதுக்காக தான் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணி யூஜுவலி நான் கோல்டு மெடலிஸ்ட்டு வாங்கினேன். நம்மளோட சொசைட்டியில் வந்து திருநங்கை
திருநங்கைகள் திருநம்பிகள் அப்படின்னு சொல்லும் போது அந்த ஒரு அக்செப்டன்ஸ் வந்து குறைவாக இருக்குது. ஸோ என்ன பண்ணால் அந்த அக்செப்டன்ஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆகும் உங்களுடைய பார்வையிலேருந்து? ஸோ இன்றைக்கி சொசைட்டியில் வந்து அக்செப்டன்ஸ், திருநங்கைகளை பற்றின அக்செப்டன்ஸ், புரிதல் வந்து 100% எல்லாரையும் போய் சேர்ந்துச்சா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கும் பொழுது அது வந்து ஒரு 50% கூட இல்லைன்னு தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஒரு திருநங்கை மாதிரியான ஒரு பாவனைகள், ஒரு எண்ணங்கள், ஒரு சிந்தனைகள், ஒரு ஆட்டிடியூட் கொண்ட ஒரு குழந்தை ஒரு வீட்டில் பிறக்குது. நார்மலாக ஒரு அப்பா அம்மா வீட்டில் பிறக்கும் பொழுது அந்த அப்பா அம்மா வந்து வீட்டில் இல்லாத பொழுது அது வந்து தன்னை ஒரு பெண்ணாக அலங்கரிச்சிக்கணும், பொம்பளை ட்ரெஸ் போட்டுக்கணுன்ற ஒரு ஆசையில் அந்த மாதிரி பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பேரண்ட்ஸ் வந்து அதை வந்து அந்த பேரண்ட்ஸ் வந்த உடனே இன்றைக்கி இருக்கிற சொசைட்டியில் எல்லா பேரண்ட்ஸும் அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, கண்டிப்பாக பண்ணிக்க மாட்டாங்க இல்லையா? அப்போ அந்த குழந்தை என்ன பண்ணணும், அப்படி ரெடி பண்ணிட்டு இருக்க அவங்க வந்து பார்த்த உடனே நீ என்ன இப்படி பிறந்திருக்க, என்னுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டுக்கே நீ ஒரு பாவமான செயலை செய்யறியே, இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம், நான் ஏற்றுக்கிட்டாலும் எங்கள் சொந்த பந்தங்கள்லாம் ஏற்றுக்காதுன்னு அங்கேயே அவங்க வந்து வசைப்பாட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி வசைப்பாடி அந்த குழந்தைய அடித்து கிடிச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, நீ ஒரு சாபக்கேடு எங்கள் பிறவிக்கேன்னு சொல்லி அந்த ஃபேமிலியிலேருந்து வெளியே துரத்துறாங்க. அந்த குழந்தை வந்து சொசைட்டிக்கு போகுது, ஒரு நடு தெருவுக்கு போகுது. ஒரு நாள் சாப்பிடாமல் இருக்கும், 2 நாள் சாப்பிடாமல் இருக்கும், 3வது நாள் சாப்பிடாம இருக்க முடியுமா? முடியாது. அந்த வழியா ஏதாவது தன் இனம் தன்னை அறியும் என்ற மாதிரி ஏதோ ஒரு திருநங்கை அந்த வழியா வந்து அந்த குழந்தையை பார்க்குது. பார்த்துட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போய் என்ன பண்றாங்கன்னா ஒரு 10 நாள் சாப்பாடு போட்டு நல்லா பார்த்துக்கிறாங்க. 11வது நாள் அந்த குழந்தையை கூட்டிட்டு வந்து அதே திருநங்கை இதுதான் நம்ம தொழில்னு 10 கடைகளை காட்டி இங்கே தான் நீ வந்து பெக்கிங் ஒர்க்ஸ் பண்ணணும்னு காட்டி விடுற திருநங்கைகளும் இருக்கிறாங்க. அதே குழந்தை அதே மாதிரியான ஒரு திருநங்கை அங்கே கிடைச்சிருக்காங்கன்னா எப்படின்னா, அந்த திருநங்கை வந்து அவங்கள கேட்குறாங்க, நீங்கள் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அப்போ அந்த குழந்தை சொல்ல, நான் படிச்சுட்டு இருந்தேன், எங்கள் வீட்டில் இந்த மாதிரியானதை நான் துரத்துட்டாங்க. நான் வா உங்கள் ஹெச்எம் கிட்ட பேசுகிறேன், உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட பேசி உன்னை படிப்பை கண்டினியூ பண்ண வைக்கிறேன், நீ இங்கிருந்தே படின்னு அந்த டிரான்ஸ்ஜெண்டர் சொல்கிறாங்க. அப்போது அந்த குழந்தை யார் கையில் கிடைக்குதுன்றது தான் இங்கே வந்து கேள்விக்குறியான விஷயம். எப்படி ஒரு ஆண் பெண்ணில் நல்லவங்க கெட்டவங்க இருக்கிறாங்களோ திருநங்கை மக்களும் இருக்க தான் செய்வாங்க இல்லையா? அப்படி அந்த குழந்தை யார் கையில் கிடைக்குது, அது எப்படி போகுது அப்படின்றது தான் விஷயம். இப்போ அந்த குழந்தை அந்த மாதிரியான ஒரு பெக்கிங் ஒர்க்ஸ் பண்ணுற ஒரு அம்மா கிட்ட கிடைச்சி அவங்க கூட்டிகிட்டு போய் அதே மாதிரி ஒரு இடத்துல விடும் பொழுது இது யாருடைய தவறாக நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ பொதுவாகவே சொசைட்டியோட தவறு. இது உண்மையாலுமே சோஷியல் ஸ்டிக்மா அண்ட் டிஸ்கிரிமினேஷன் தான். இந்த ஒரே ஒரு காரணத்தினால்தான் அந்த குழந்தை அங்கே போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பேரண்ட்ஸோட அக்செப்டன்ஸ் அங்கே இல்லை. எப்போ வந்து ஒரு வேளை அந்த பேரண்ட்ஸ் ஒரு ஆண் பெண் மாதிரி இந்த குழந்தையும் சேர்த்து வளர்த்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆண் பெண்ணை காட்டிலும் இந்த குழந்தை வந்து அவங்களுக்கு அதிகமான பேரை வந்து இந்த சொசைட்டியில் தேடி கொடுத்துருக்கோம் அப்படின்றது என்னுடைய ஒரு 100% ஒரு ஆணித்தரமான கருத்து. ஸோ அவங்க அதை தவற விட்டுட்டாங்க. ஒரு வேளை அந்த பேரண்ட்ஸ் வந்து இன்றைக்கி சொசைட்டியில் இந்த புரிதல்களெல்லாம் அவங்களுக்கு இல்லை. ஒரு வேளை இந்த நிகழ்ச்சியை பார்க்குற மக்களாக கூட இருக்கலாம். ஒரு வேளை அவங்களுடைய வீட்டிலையோ இல்லை சொந்த பந்தங்களையோ எங்கேயோ ஒரு குழந்தைகள் இருக்கும் பொழுது அந்த குழந்தை நடு ரோட்டில் எடுத்துகிட்டு விடும்போது அது படுற கஷ்டம், ஒருவேளை சாப்பாடுக்கும் அது படுற கஷ்டத்தை நம்ம எல்லாம் என்னைக்காவது யோசனை பண்ணியிருக்கோமா? நம்ம எல்லாரும் பேசுகிறோம் திருநங்கைகள் திருநம்பிகள்னா அவங்க வந்து ரோட்டில் பிச்சை கேட்குறவங்க, செக்ஷுவல் ஒர்க் பண்ணுறவங்க அப்படின்ற ஒரே ஒரு போர்வைக்குள்ளே தான் அவங்களை நம்ம திணிச்சு வச்சுட்ருக்கோம். அவங்களுக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை இருக்குன்றது எத்தனை பேர் யோசனை பண்ணியிருக்கோம்? ஸோ இன்றைக்கி சொசைட்டி இன்னமும் அப்படி தான் இருக்குது. when they are started accepting, அன்றைக்கி தான் இந்த சொசைட்டி மாறும். ஸோ நீங்கள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளுமே வந்து பார்க்குற மக்களுக்கு எல்லாருக்குமே போய் சேரும். அண்ட் இதை பார்த்து 4 பேர் வந்து கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி நடந்துப்பாங்கன்ட்டு நான் நினைக்கிறேன். அண்ட் மேம், உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. ஏன்? ஸோ கடவுள் நம்பிக்கை அப்படின்னும் போது என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் வந்து வேண்டியிருக்கீங்களா, கடவுள்கிட்ட என்னையே இப்படி படித்த கடவுளே அப்படின்னு சொல்லி உங்கள் வேண்டுதலுக்கு ஏதாவது பதில் கிடைச்சதா? நான் கடவுள்கிட்ட என்னுடைய கண்ணீர்களும் என்னுடைய வார்த்தைகளும் என்னுடைய தலையணையில் தான் நிறைய நாட்கள் என்னுடைய படுக்கை அறையில் நடந்திருக்கு. அதாவது நான் சொசைட்டியில் நான் எந்த தப்பும் பண்ணல, நான் யாருக்கும் துரோகமும் பண்ணல, நான் திருடவும் செய்யலை, யாருடைய வாழ்க்கையும் கெடுக்கலை, யாரையும் நான் அசிங்கமாக பேசலை. நானாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் இந்த சொசைட்டியை நான் அக்செப்ட் பண்ணாமல் என்னை ஒரு சின்ன வேலை ஒரு பொருள் எடுத்து வச்சா கூட என்னுடைய அசைவுகளை நோட் பண்ணி என்னை குறை சொல்லும் பொழுது அதில் இருக்கிற வலிகள் வேதனைகளை விட வேறு என்னங்க இருக்குது? அதனால் என் கடவுள்கிட்ட நிறைய நாட்கள் என்னை ஏன் இப்படி படிச்சிங்க அப்படின்னு நான் கேட்டிருக்கிறேன். அதாவது நார்மலாக கூட நடந்துடலாங்க, எங்கள் வாழ்க்கை வந்து முள்ளு மேலே நடக்கிற ஒரு வாழ்க்கை. அப்போ எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். புரியுது மேம், நீங்கள் சொல்லும் போதே அதில் இருக்க வழிகள் வந்து புரியுது. ஸோ கடவுள்கிட்ட வந்து ஒரு வரம் கேட்கணும்னா என்ன கேட்பீங்க? நான் கடவுள்கிட்ட நான் நேரில் பார்த்து ஒரு வரம் கேட்கணுன்னா என்ன திரும்ப கேட்பேன், இந்த மக்களுக்கு புரிய வைங்க,
எல்லாரையும் வந்து ஹியூமன் பீயிங்காக முதல்ல பார்க்கட்டும். ஆண் பெண் திருநங்கை திருநம்பின்றதை விட எங்களையும் சாதாரணமாக ஒரு ஹியூமன் பீயிங்காக பார்க்க வைக்கிறதுக்கான ஒரு மனசை, ஒரு புரிதலை கடவுள் எல்லாருக்கும் கொடுத்தாவே போதும். இந்த உலகத்தில் எல்லாமே மாறிடும். உங்களுடைய பள்ளி பருவத்திலும் சரி, கல்லூரி பருவத்திலும் சரி, உங்களை வந்து நிறைய பேர் ஏளனமாக பேசியிருப்பாங்க, கிண்டல் பண்ணியிருப்பாங்க. ஆனால் உங்களோட ஃபோக்கஸ் வந்து எஜுகேஷன் மட்டும்தான், சரிங்களா? இப்போது அதெல்லாம் வந்து உங்களுக்கு சொல்லும் போது உங்கள் மைண்டை எப்படி அதை ஆக்கியபை பண்ணுச்சு? அதுலேருந்து டைவர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? ஸோ நீங்கள் ரொம்ப அழகான ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. பள்ளி பருவங்களாக இருக்கட்டும், கல்லூரி பருவங்களாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் நான் முதல் மாணவராக இருந்தது மட்டும்தான் என்னை அதுலேருந்தெல்லாம் எஸ்கேப் பண்ண வச்சுச்சு. எதுவுமே என் முன்னாடி பேச மாட்டாங்க, என் பின்னாடி வேணால் பேசியிருக்கலாம். என்னுடைய பின்னாடி பேசுகிறவங்கள பற்றி நான் கவலைப்பட்டதே கிடையாது. இன்றைக்கி வரைக்கும் பின்னாடி பேசுகிறவங்க எல்லாருமே அதிகம் தான் இல்லையா அந்த உலகத்தில். அந்த மாதிரி என்னை டேரெக்டாக என்னை வந்து பேச முடியாது. ஏன்னா நான் வகுப்பில் முதல் மாணவராக இருக்கிறேன், பேராசிரியர்களும் ஆசிரியர்களும் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்கன்ற அந்த ஒரு பயம் அனைத்து மாணவர்களிடமும் இருந்தது. அது கல்லூரியாக இருக்கட்டும், பள்ளி வாழ்க்கையாக இருக்கட்டும், ரெண்டுத்துலையுமே இருந்துச்சு. அந்த இடத்துலலாம் கூட என்னை ப்ரொடெக்ட் பண்ணி ஒரு சேஃபாக இந்த நிலைமை கொண்டு வந்தது எஜுகேஷன் மட்டும்தான். சூப்பர் மேம். ஏன்னா பிறந்தோம் இருந்தும் சென்றோம்ன்றதை விட பிறந்தோம் இருந்தும் நம்மள மாதிரி 4 பேர் வரணும், முன்மாதிரியாக இருந்தோம்ன்றது தான் முக்கியம் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ உங்களை போல் ஒரு சில பேர் தான் வெளியே வந்திருக்காங்க. அந்த ஒரு சில பேரை தாண்டி நிறைய பேர் வந்து இன்னும் முகம் காமிக்காமல் திறமைகளை வந்து அடக்கப்பட்டு தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஆளுங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? ஸோ இன்றைக்கி நான் ரொம்ப செலிப்ரிட்டி ஆகிட்டேன்னு சொல்லிட்டு நிறைய டிஸ்ட்ரிக்ட்லேருந்து எனக்கு கால் பண்ணுறாங்க. அதர் ஸ்டேட், இன்றைக்கி யூஎஸ்லேருந்தெல்லாம் எனக்கு கால் வந்துச்சு. ஸோ அதெல்லாம் நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான ஒரு வளர்ச்சி வந்து எனக்கு கிடைச்சிருக்கு என்னுடைய படிப்பால். நிறைய மக்கள், ஒருவேளை நான் உங்களுக்கு சொன்னேன், என்னுடைய வாழ்க்கையிலும் கூட பள்ளி பருவ காலங்களிலையும் யூஜி படிக்கும்போது நிறைய இடத்துல எனக்கு ஒரு வகையான ஒரு கஷ்டம், எங்கள் மக்களை பார்க்கும்போது ஒரு பயம். நிறைய நாட்கள் என்னை வந்து வெளிப்படுத்துக்க கூட எனக்கு பயம். நான் ஒரு திருநங்கை அப்படின்னு வெளிப்படுத்த கூட பயம். ஏன்னா இந்த சொசைட்டி நம்மளை எங்கே அப்படி தள்ளிடுமோ அப்படின்ற ஒரு பயம் இல்லையா? இந்த பயம் அனைத்து திருநங்கைகளாக ஃபீல் பண்ணுற திருநம்பிகளுக்கும் சரி, திருநங்கைகளுக்கும் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அதையெல்லாம் நம்ம உடைத்து தகர்த்தெறிந்து வெளியே வரும்பொழுது தான் நம்ம வாழ்க்கையில் நம்மளும் கூட வானத்தில் ஜொலிக்கிற நட்சத்திரங்களாக இந்த உலகத்தில் ஜொலிக்க முடியும். கண்டிப்பாக மேம். ஏன்னா நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையுமே வந்து எல்லாரோட உள்ளத்துலேயும் போய் அடைஞ்சி அந்த மாற்றத்தை ஏற்படுத்தும்ன்றது நான் நம்புகிறேன். தேங்க்யூ. ஸோ மேம், உங்களுடைய பாதையில் வந்து அம்மா ஒரு ஸ்பெஷல் ரோல் ப்ளே பண்ணாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா நீங்கள் சொல்லியிருந்தீங்க, என்னோடய பெற்றோர்கள் வந்து என்னை எதுவும் கேள்வி கேட்கல, ஆனால் சுற்றி இருக்கவங்க தான் வந்து ஏற்றி விட்டு அவங்கள வந்து என்னை வந்து ரொம்ப பேச வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அம்மா எந்த விதத்தில் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க? ஸோ என்னுடைய அம்மா வந்து பார்த்திங்கன்னா, எங்கள் அம்மா இல்லை அப்படின்னா நானும் இந்த இவ்வளோ தூரம் கிடையாது. ஒரு இடத்துலையும் ஒரு படிநிலைகளிலும் என்னுடைய வளர்ச்சிகள் எல்லாத்துலேயும் அவங்க இன்னமும் என் கூட இருக்கிறாங்க அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. ஏன்னா பல்வேறு நாட்கள் நான் கல்லூரிக்கு செல்லுகின்ற பொழுது அந்த பேருந்து கட்டணத்தை கூட என்னால் சொந்தமாக இது பண்ணிக்க முடியாத ஒரு கஷ்டத்தில் இருந்தோம். அந்த டைமில் எங்கள் அம்மா வந்து சின்னதாக ஒரு பூக்கடை வச்சு தான் என்னை வந்து அந்த பூக்கடையிலேருந்து வர வருவாய்களை வச்சு தான் என்னை தினந்தோறும் பிஏ இங்கிலீஷ் படிக்கும்போது கல்லூரிகளுக்கு அனுப்புவாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க ஒவ்வொரு நாளும் என்னை அனுப்புகிற அந்த விதங்களை நான் வந்து நிறைய நாட்கள் நினச்சிருக்கேன். ஸோ இன்றைக்கி கடவுள் என்னை ஓரளவுக்கு நல்ல ஒரு இடத்துல ஒரு சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலைமையில் வச்சுருந்தோம். எங்கள் அம்மா என் கூட இல்லாதது தான் எனக்கு ஒரு கஷ்டமான விஷயம். ஏன்னா நான் என்னுடைய வாழ்க்கையில் என்னை வந்து ஒரு கவர்மெண்ட் அதிகாரியாக, ஒரு லெக்சரராக பார்க்கணுன்றது என்னை விட அவங்களுக்கு தான் அதில் அதிகமான ஆசை. அந்த ஆசைகளை நான் இப்பொழுது நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற பொழுது அவங்க இல்லாதது தான் எனக்கு ஒரு பெரிய இழப்பாக இருக்குது. அந்த இழப்புக்கு என்னால் ஈடு இணையே கட்ட முடியாத அளவுக்கு அது ஒரு கஷ்டமான ஒரு தருணம். நீங்கள் பேசும்போதே உங்கள் வார்த்தையிலே தெரியுது அந்த உருக்கமான ஒரு விஷயம் எல்லாமே அப்படின்ட்டு. இப்போது அம்மா வந்து நம்ம கூட இல்லைனாலும் மேலேருந்து உங்களுக்கு ஒரு கடவுளாக உங்களை வந்து வழி நடத்திட்டு தான் இருக்காங்க. இப்போ அவங்க இருந்திருந்தா அவங்கக்கிட்ட நீங்கள் என்ன சொல்ல நினச்சிருப்பீங்க? அவங்கக்கிட்ட நான் ஒன்றுமே சொல்லியிருக்க மாட்டேன், நன்றி தான் சொல்லியிருப்பேன். ஏன்னா ஒரு இடத்துலையும் என்னை படிக்கும் பொழுது, கல்லூரியில் ஃபீஸ் எல்லாம் கட்டும் பொழுது ஒவ்வொருத்தர்கிட்ட போய் அவங்க வந்து கடன்லாம் வாங்கினதை என் கண் கூட பார்த்துருக்கேன். அதனால் அது எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். அவங்க பேசுகிறது, அவங்க என் கூடவே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ். நிறைய இடத்துல என்னை வந்து என்னுடைய படிப்பு செலவுக்காக காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கெல்லாம் ஒருத்தவங்ககிட்ட போய் கடன் வாங்கியிருக்காங்க. அதெல்லாம் என் கூடவே இருந்து நான் பார்த்துருக்கேன். நிறைய பேர் தருவாங்க, நிறைய பேர் கேவலமாக பேசி அனுப்புவாங்க. அந்த மாதிரியெல்லாம் என்னை கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் படிக்க வச்சு நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். ஆனால் எங்கள் அம்மா என் கூட இல்லைன்றது எனக்கு ஒரு பெரிய இழப்பாக இருக்குது. ஒருவேளை அவங்க இருந்திருந்தாங்கன்னா அவங்கள நான் எவ்வளோ சந்தோஷமாக வச்சு பார்த்துருப்பேன்னு எனக்கே தெரியல. அந்த கஷ்டத்தை வந்து நான் விவரிக்கவே முடியாது. ஏன்னா ஒரு இடத்துலையும் ஒரு பிரச்சனைகளிலையும் என் கூடவே இருந்து எனக்கு ஒரு
பேக் போனாக இருந்தவங்க அவங்க தான். சாரி. இட்ஸ் ஓகே மேம், ப்ளீஸ் டேக் யூர் டைம் டேக். ஸோ அதனால் அவங்கள வந்து என்னால் மறக்கவே முடியாது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம நார்மலாக ஒரு கடன் கேட்க போனோன்னாவே நம்மளை வந்து ரொம்ப ஏளனமாக பார்ப்பாங்க. அதுவும் என் பிள்ளையோட படிப்புக்காக நான் கேட்க போகிறேன்னு நிறைய இடத்துல அவங்க என்னை கூட்டிகிட்டு தான் போவாங்க. நான் தூரமாக நின்று ஒரு சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பார்க்கும்பொழுது அந்த கஷ்டம்லாம் ஃபீல் பண்ணுறேன் இப்போ தான் நான். ஒருவேளை இன்றைக்கி அவங்க இருந்திருந்தாங்கன்னா அவங்கள ரொம்ப சந்தோஷமாக வச்சு அழகாக வீட்டில் வச்சு பார்த்துருப்பணும் அப்படின்ற ஒரு கஷ்டம் தான் மனசுக்குள்ளே இருக்குது. ஸோ உங்களுடைய ஏக்கம் வந்து உங்களோட கண்ணீரிலே தெரியுது எங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஏக்கத்தோடு சொல்கிறீங்கன்ட்டு. நீங்கள் இப்போவும் வந்து அவங்கள பெருமைப்படுத்திட்டு தான் இருக்கீங்க ஒவ்வொரு நாளும் உங்களுடைய செயல் மூலமாக. நோ ப்ராப்ளம் மேம், உங்களுடைய செயல் மூலமாக நீங்கள் வந்து அவங்கள பெருமைப்படுத்தி தான் இருக்கீங்க. ஸோ நம்ம கூட இருந்து அவங்க பார்க்கலனாலும் மேலேருந்து அவங்க ரொம்ப பூரிப்போட சந்தோஷத்தோட என் மக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்னமும் சந்தோஷப்பட்டுட்டு தான் இருக்காங்க மேம். உங்களுடைய டாக்டரேட் இங்கிலீஷில் நீங்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களோட கைடு டாக்டர் மேரி வித்யா பொற்செல்வி மேம், ஸோ அவங்க வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்கன்ட்டு கேள்விப்பட்டோம். ஸோ நிறைய பேர் வந்து இப்போ வந்து காசு கேட்குற காலத்தில், ஆனால் இவங்க வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஒரு பெண்ணாக ஒரு மகளாக இருந்து பார்த்துக்கிட்டு ஏதாவது காசு வேணுமாம்மா அந்த மாதிரிலாம் ஹெல்ப் பண்ணாங்கன்ட்டு கேள்விப்பட்டோம். ஸோ அவங்கள பற்றி ஒரு சில வார்த்தைகள். கண்டிப்பாக நான் இப்போது உங்கள்கிட்ட சொன்னேன் கொஞ்சம் முன்னாடி தான் என் அம்மாவை ரொம்ப நான் எழுந்து கஷ்டப்படுறேன்னு. நிறைய நாட்களில் அவங்கள என்னுடைய அம்மாவை தான் நான் இப்போ வரையும் பார்த்துட்ருக்கேன். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் ஒரு பிஹெச்டி கொடுக்கறது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். ஆனால் டாக்டர் பி மேரி வித்யா பொற்செல்வி அசோசியேட் ப்ரொஃபஸர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் இங்கிலீஷ் லயலா காலேஜில் இப்போவும் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க வந்து எனக்கு பிஹெச்டி கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் ஒரு நாளும் ஒரு கணமும் என்னை வந்து ஆலோசனை செஞ்சு நான் என்னோடய ரிசர்ச் இப்படி கொண்டு வரணுன்றத வழிகாட்டுதலாக ஒரு அம்மாவாக இருந்து என்னை எந்தெந்த இடத்துலலாம் என்னை செதுக்கணுமோ அந்த இடத்துல என்னை அவங்களும் செதுக்கணுங்க தான். ஒரு வேளை என்னுடைய மறைந்த அம்மாவை அவங்க வாழ்க்கையில் நான் நிறைய நாள் பார்த்துருக்கேன். அந்த ஒரு பிரதிபலிப்பு தான் இன்றைக்கி நான் என்னோடய பிஹெச்டி முடிச்சுட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். நிறைய பேர் பிஹெச்டி சேர்ந்தாவே ஒரு கைடுக்கும் அவங்களுக்கு நிறைய குழப்பங்கள் பிரச்சனைகள் அப்படிலாம் வரும். ஆனால் என் கைடு ஒரு மாதமாக எனக்கு 2000 rupees கொடுத்து என்னுடைய பேசிக் நீட்ஸை ஃபுல் பண்ணிக்கோ, நீ வந்து நல்லா படிக்கணுன்றதுக்காக இந்த ஹெல்ப் பண்ணுறேன்னு பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் சொன்னது தான், எல்லா இடத்துலையுமே வந்து இந்தமாரி ஒரு கைடு வந்து நம்மளுக்கு கிடைக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் ஒருத்தவங்களை வந்து ஒரு அம்மா மாதிரின்னு சொல்கிறதுக்கு அப்போ அவங்க என்னெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கு ஒரு மகளாக இருந்து உங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அவ்வளோ செஞ்சுருக்காங்கன்னும் போது உங்களுடைய வார்த்தையிலே தெரியுது. என்ன மேம் கேட்டிங்களா உங்களுடைய ஸ்காலர் சொல்கிறத? கேட்டேன். ஐயோ எங்க இருக்காங்க எங்க இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷம். நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். தேங்க்யூ மேம். நீங்க தான் வந்து எனக்கு பொக்கிஷம். எங்களுக்கு வந்து எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கும் சரி காலேஜுக்கும் சரி நீங்க வந்து எங்களோட பொக்கிஷம். ஜென்சியை பத்தி சொல்லணும்னா அவங்க வந்து ரொம்ப நல்ல மாணவரா இருந்தாங்க, ரொம்ப நல்ல ஆராய்ச்சியாளரா இருந்தாங்க. இப்ப வந்து ரொம்ப அழகா டீச் பண்றாங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்காங்க. டிபார்ட்மெண்ட்லயும் எல்லாருக்கும் இன்ஸ்பிரேஷனா இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் உள்ள ஒரு பர்சன். அவங்க வந்து இன்னும் நல்லா மேலும் மேலும் வர வந்து என்னோட blessings and prayers. So I feel so overwhelmed. Thank you. ரொம்ப அழகா for your kind words. தேங்க்யூ மேம். ரொம்ப அழகாக சொன்னீங்க மேம். உங்களுடைய ஸ்காலர் வந்து உங்கள் எல்லா இடத்துலையுமே வந்து உங்களை வந்து பெருமை விதம் கொள்கிறாங்க. எல்லா இடத்துக்குமே போனால் எனக்கு வந்து இன்னொரு அம்மா மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க வந்து உங்களை தான் வந்து மீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இப்போ உங்கள் ஸ்காலர் நினச்சி நீங்கள் எவ்வளோ பூரி படிக்கிறீங்க, எவ்வளோ பெருமைப்படுறீங்க? நம்மளுக்கு இப்படி ஒரு ஸ்காலர் கிடச்சிருக்காங்க, நிறைய பேர் அட்டன் பண்ணியிருப்பீங்க. பட் இவங்களை பற்றி ஒரு சில வார்த்தைகளை வந்து ஸ்பெஷலாக சொல்லணும்னா ஏதாவது ஒன்று. அவங்க வந்து விடாமுயற்சியால தான் வந்து அவங்களால பிஹெச்டியை முடிக்க முடிஞ்சது. ஏன்னா அது வந்து ஒரு ரிசர்ச்ல ரொம்ப முக்கியமான குணம். சில பேர் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த இது டிட்டர்மினேஷன் இருக்காது. பட் ஜென்சியை பொறுத்த வரைக்கும் அந்த விடாமுயற்சி தான் அவங்கள இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்திருக்கு. பட் இதுவே வந்து நான் ஒரு பிகினிங் தான் சொல்லுவேன். இன்னும் அவங்க இன்னும் பெரிய ஆளாகிறதுக்கு இன்னும் பல இது இருக்குது, ஸ்டேஜஸ் இருக்குது. ஸோ டெஃபினெட்லி ஷி வில் மேக் இட் ரியலி பிக் ஒன் டே. ரொம்ப பெரிய ஆளா வருவாங்க அவங்க. அது வந்து என்னோட நம்பிக்கை, என்னோட வாழ்த்து. சூப்பர் மேம். நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க உங்கள் மேமுக்கு? எனக்கு அது தேங்க்ஸ் எல்லாம் சொல்லி முடிக்கவே முடியாது. அந்த பாண்டிங் வந்து என்றைக்குமே இருக்கும், அவ்வளோதான்.
ஸோ உங்களுக்காக வந்து இந்த மாதிரி வந்து ஜென்சி மேம் வந்து நாங்கள் இன்டர்வியூ எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு உங்களுடைய கைடு கிட்ட தான் கேட்டிருந்தோம். இந்த மாதிரி வந்து ஒரே ஒரு சர்ப்ரைஸ்க்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னா அவங்க எந்த ஒரு ஹெசிடேஷனும் இல்லாமல் எந்த ஒரு டவுட்டும் இல்லாமல் தாராளமாக இதில் என்ன இருக்குது, ஏன் ஸ்காலர் ஆச்சு, நான் பண்ணுறேன் அந்த ஒரு ஸ்போர்ட்டிவ்னஸோடு தாராளமாக வந்திருந்தாங்க. ஸோ மேம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்காக ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. பாய். என்ன மேம் எப்படி இருந்துச்சு சர்ப்ரைஸ், எப்படி இருந்துச்சு? ஐயோ எனக்கு வார்த்தையே இல்லை. ஸோ அவங்க வந்து ஆக்சுவலி இவ்வளோ நேரம் நீங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. ஆமாம். ஸோ கேட்டுட்டு இருந்துட்டு நீங்கள் உறக்கமாக சொல்லும் போது அவங்க வந்து நம்மளோட எக்ஸ்பிரஷன் இல்லை, பட் அவங்க பேசும்போது தெரியுது அவங்க உங்களை நினச்சி எவ்வளோ ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக. எப்படி போகுது உங்களுடைய காலேஜ் டேஸ்லாம் எப்படி இருக்குது? லைலா காலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் அது ஒரு கோயிலாக தான் கன்சிடர் பண்ணுவேன். ஒவ்வொரு நாளும் அந்த காலேஜில் நான் அடி எடுத்து வைக்கும்பொழுது ஒரு கோயிலாக தான் அடி எடுத்து வைப்பேன். ஏன்னா எனக்கு ஜாயின் பண்ண புதுசில் அந்த பழக்கம் கிடையாது. அதையும் கூட எனக்கு சொல்லிக் கொடுத்தது எங்கள் கைடு தான். அவங்க உள்ளே வரும்போதெல்லாம் நான் அந்த கோயில் ஆலயத்துக்குள்ளே வர மாதிரி தான் அந்த காலேஜ் நான் நினைப்பேன். நீங்களும் அதே மாதிரி தான் நினைக்கணும்னு எங்களுக்கு நிறைய நாள் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை மற்ற ஸ்காலர்ஸ் எல்லாம் கடைப்பிடிச்சாங்களா என்னன்னு தெரியல. அந்த வார்த்தையே நான் இன்றைக்கி வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு அந்த ஒரு பீஸ்ஃபுல், ஒரு காம், ஒரு சந்தோஷம் அந்த காலேஜுக்குள்ளே அடி எடுத்து வைக்கும் போது எனக்கு இருக்கும். சூப்பர் மேம். ஸோ நான் கேட்குற ஒவ்வொரு கேள்விக்குமே வந்து உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பொறுமையாக எங்களுக்கு பதில் சொன்னதுக்காக ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மேம். நன்றி. நம்மளுடைய மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய சுதந்திர தின வாழ்த்துக்களை பதிவு பண்ணிக்கோங்க மேம். மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துகள். ஸோ என்ன நண்பர்களே, நம்மளுடைய சிறப்பு நிகழ்ச்சி ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. நான் இதோட கிளம்ப வேண்டிய நேரமும் வந்தாச்சு. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆகாஷ்.